எங்கிருந்து வந்தாயப்பா ஊரான பேரான உச்சலோரி விவரமல்ல ஆயா தந்தை நாமமல்ல சாட்சிலடா பாலகனே வாடங்கப்பா பாலகனே எந்த வார்த்தை ஒன்று சொல்ல கேளா உனக்கு எந்த ஊரி எந்த தேசம் எங்கிருந்து வந்தாயப்பா ஊர்தான் என்ன பேர்தான் என்ன உற்றதொரு விவரம் என்ன இங்கே வந்ததொரு காரணத்தை வகையுடனே சொல்ல வேணும். அப்பொழுது என்னடா ஏ பாலகா என்ன உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கப்பா நிக்கிற எங்க இருந்துப்பா இங்க வந்திருக்க ஊர் என்ன பேர் என்ன 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 கேட்டவுடனே அப்ப நான் சொல்கிறார் எப்படி சொல்கின்றார் ஐயா யார் தெரியுமா யாரப்பா நீ அப்படியே அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை ஆமா ஆமா அமிர்தத்திலே சரி 7வது அமிர்தத்திலே பிறந்த பிள்ளை ஏன் வரான் என்ன சங்கிலி புதத்தார் ஆமா சங்கிலியோடு பிறந்ததினால் சங்கிலி புதத்தார் அப்படியே சட்டநாதன் சரி கேந்திர பாலன் ஆமா உடனே என்ன ஐயா நான் கைலாசத்தை அப்படியே கட்டும் காவலமா காத்து வந்தேன் அன்னைக்கு காவலா இருந்தேன் அப்படியே பகவானுக்கு வரம் கொடுத்து சரி அப்படியே பூலோகத்துக்கு வர சொல்லிட்டாரு மனுக்களுக்கு தெய்வமாக என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நான் அப்படியே சரி 107 திருப்பதி 1008 சிவஸ்தலங்கள் அப்படியே சுற்றி பார்த்து விட்டு அப்படியே பார்த்து விட்டு சீர்காழி சரி சிதம்பரம் ஆமா மாயவரம் சரி கும்பகோணம் ஆமா திருப்பதி சரி திருத்தணி என்ன திருச்செந்தூர் ஆமா அப்படியே சீத்து மாடி விட்டு ஆடிவிட்டு அப்படியே நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்துக்கிறேன் இங்க வந்திருக்கேன் சாமி உடனே என்ன எப்பா சபா 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 சபாஸ் நீ பொருத்தமான இடத்தாம்பா வந்துக்கிற ஆமா ஆமா சரியான இடத்துக்கு தான்ப்பா வந்திருக்கேன் சங்கிலி பதத்தான் எப்பா சங்கிலி பதத்தான் என்ன அதாவது ஆஹா என்னுடைய ஆலயத்திலே சரி நீடாப்பா கட்டும் காவலமா இருக்கணும் ஆமா ஆமா நீ தான்ப்பா இங்க காவலா இருக்கணும் உடனே ஒரு பக்கம் போப்படா அப்படியே திருக்கரங்குடியிலே சரி என்ன நம்பீடு ஆலயத்துல வந்து ஆலயத்திலே வந்து அப்படியே என்னன்னா சங்கிலி பதத்தார் அப்படியே கட்டும் காவலமாக இருக்கிறார் நம்ம சங்கிலி பதத்தார் அங்கேயும் இருக்கின்றார் அப்படியே காவலாக இருக்கும்போது அங்க தொழில்நம்பியும் ஆமாண்ணா அவருடைய மனைவியும் அப்படியே குட்டிமான் குளத்தை சேர்ந்த ஆமாண்ணா தொழில்நம்பி சரி அவருடைய மனைவி தான் ஆமா அப்படியே கணவன் மனைவியுமாக சரி என்ன அப்படியே சந்தோஷமா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு தெரியுமா எப்படி என்ன வாழ்ந்து வருகின்றார் அங்கே மன்னவரும் தேவியரும் முட்டை கோவிலுக்கு நேமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நேமித மாலை கோயிலுக்கு கொண்டுமாறு உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். முட்டை கோவிலுக்கு நேமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நேமித மாலை கோயிலுக்கு கொண்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பதான் பார்த்தா எப்படி என்ன எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? எப்படி என்ன வாழ்ந்து வருகின்றார்கள்? அங்கே மன்னவரும் தேவியரும் மன்னவரும் தேவியரும் மன்னவரும் தேவியரும் தேவியரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர மன்னவரும் தேவியரும் தேவியரும் மன்னவரும் தேவியரோ மன்னவரும் தேவியரோ மன்னவரும் தேவியரோ தேவியரோ அப்படியே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார் மன்னவரும் தேவியரோ தேவியரோ ஆளனும் தேவியரோ ஆளனும் தேவியரோ ஆளனும் தேவியரோ தேவியரோ அன்புடனே வாழ்ந்து வரார் அன்புடனே வாழ்ந்து வரார் ஆளனும் தேவியரோ தேவியரோ ஆளனும் தேவியரோ ஆளனும் தேவியரோ ஆளனும் தேவியரோ தேவியரோ அன்புடனே வாழ்ந்து வரார் அன்புடனே வாழ்ந்து வரார் ஆளனும் தேவியரோ தேவியரோ
அப்பொழுது என்னண்ணா சொல்லி நம்பி ஆலயத்திலே ஆஹா அப்படியே சங்கிலி புதத்தால் அப்படியே கட்டும் காவலமாக இருக்கிறார். ஆமா ஆமா திருமலை நம்பி ஆலயத்தில் இருக்கின்றார். அதுകൊണ്ട് சரி என்ன சொல்லி நம்பியும் ஆமாண்ணா அவருடைய மனைவியே மன்னன் தெய்வமாக சரி என்ன அப்படியே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனதுல பெரிய கவலை. என்னன்னா அவங்க கணவனுக்கு மனைவிக்கும் திடீர்னு சண்டை வந்துருச்சா? கணவன் மனைவி சண்டை தான். என்ன ஒரு நாளே சண்டை சரி மறுநாளே கூடிவாங்கடா. உடனே சேர்ந்துக்கிடுவாங்களா? என்ன கவலை தெரியுமா? அவர்களுக்கு என்னன்னா கவலையது? அங்கே மைண்டனில்லா கவலையது 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 கவலை தோணோதையா தோணோதையா மைந்தனில்லா கவலையது 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 ஒரு மன கவலை தோணோதையா தோணோதையா பிள்ளை இல்லா கவலையது கவலையது. மொட்டை கோவிலுக்கு நெய்மேல மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நெய்மேல மாலை கோயிலுக்கு கொண்டுமாறு உங்களை விழா கவனிசமாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். சங்கிலி புதத்திற்கு நெய்மேல மாலை செலுத்தும் பக்தர்கள் நெய்மேல மாலை உடனடியாக கோயிலுக்கு கொண்டுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். ஐயா சங்கிலி பூதத்தாருக்கு நெய்மேல மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நெய்மேல மாலை கோயிலுக்கு கொண்டுமாறு உங்களை விழா கமிஷனமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அதுக்கு என்னடா அப்படியே சொல்ல நம்பிக்கும் சரி அப்படியே மனைவிக்கு என்ன கொள்ள தெரியுமா? என்ன என்ன அப்படியே வெகு நாளாகவே பிள்ளைகளேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொள்கிறார்கள். ஆமா அப்படி கொள்ளது அப்பதான் பார்த்தார் மன்னவரை பார்த்து என்ன சொல்றீமா? எப்படி என்ன சொல்கின்றார்? நாதா என் கணவா மன்னவரே ஏற்றலூரே பிராணநாதா சொத்திருந்து என்ன செய்ய பதமிருந்து என்ன செய்ய பொன்னிருந்து என்ன செய்ய பொருளிருந்து என்ன செய்ய மக்கள் இல்லா சாரங்கரி மருந்து போலே இருக்குறையா பிள்ளை இல்லா சோரைகரி முள்ளு போலே இருக்குறையா பட்டிலிடும் சாரங்கரி மாறி உள்ள பாலனில்லை இலையிலிடும் சோரைகரி எடுத்து உள்ள பாலனில்லை நம்முடைய நாள் போனால் அரசாள பாலனில்லை என் கணவா மன்னவரே ஏற்றதோரி பிராணநாதா நமக்கு சொத்து இருந்து என்ன செய்ய சுகமிருந்து என்ன செய்ய ஒன்னிருந்து என்ன செய்ய பொருளிருந்து என்ன செய்ய மக்களில்லா சாதம் கறி மருந்து போலே இருக்குதையா பிள்ளையில்லா சோறு கறி பொள்ளு போலே இருக்குதையா அன்னம் கேட்டு வந்த பேரை அடித்து நானோ விரட்டினேனோ பிச்சை கேட்டு வந்த பேரை பின்னை வர சொன்னதுண்டோ கத்தரிக்காய் தோட்டத்திலே காய்பறிக்க பாலனில்லை வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட பாலனில்லை பூசணிக்காய் தோட்டத்திலே பூப்பறிக்க பாலனில்லை நானும் கறிக்கரைக்கும் தேங்காயிலே வந்து கையேந்த பாலனில்லை நிறை குடத்து தண்ணீரிலே நின்றலம்ப பாலனில்லை மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய பாலனில்லை நம்முடைய நாள் போனாள் அரசால பாலனில்லை ஐயா நாதா என்னாச்சு? பிள்ளைல பகிர்ந்து உலகத்தில் வாழக்கூடாது ஐயா. என்ன பிள்ளைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா நம்மள மாதிரி ஏழைங்க தான் பிள்ளைன்னு பிள்ளையை பற்றி சீரழிஞ்சு செங்க சமக்காங்க.
அவங்க நமக்கென்ன மகாராஜான்னு இருக்க வேண்டியதானையா. பல கோடிக்கு அறிகுறியாக இருந்தாலும் என்ன அத்தனை செல்வங்களை விட சரி மேலான செல்வம் பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வமா? ஆமா. அது படுத்த பாட்டுக்காயா, அது பேரு செல்வம். ஐயா ஒதுங்க, என்ன பாடுபடுத்துது? ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும்னா ஆமா ஆமாண்ணா 10 மாசம் சுமந்து என்ன வேதனையெல்லாம் அனுபவிச்சு பெற்றெடுக்காங்க. ஆமாண்ணா, அதுக்கு பிறகு சும்மா இருக்க முடியுமா? அது எப்படியா முடியும்? நம்ம பையன் நடந்து படிச்சுட்டான். ஆமா ஆமா, அவன் பாட்டு தெருவில் போய் விளையாண்டுட்டு வந்துடும் சொல்லி சொல்லி தட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட உட்காந்துருப்பாங்க. ஆமாண்ணா, அந்த நேரம் பார்த்து குழந்தை தெருவுலலாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு பக்கத்திலாம் கைய போட்டு அலம்பிட்டு மண்ணுலலாம் கைய போட்டு அலைஞ்சிட்டு என்னன்னா அந்த கைய அப்படியே சாப்பாட்டுல கொண்டாந்து வைக்கும். ஐயா அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஆமா, அதுக்கு தான் எங்க பெரிய பாட்டி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம் முடிஞ்சாச்சா, கட்ட விழுந்தாச்சா, ஆமா, பிள்ளை வெத்தாச்சா, சோத்துல மண்ணு விழுந்தாச்சான்னு. அது அப்படி இல்லடா. எப்படி? அதான் வள்ளுவர்மான்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அமிழ்திலும் ஆற்றல் நிதே சரி, தம் மக்கள் சிறு களவிய கூழ். அப்படின்னா என்னது? அந்த மக்கள் அணிந்த சாதனுக்கு பாரு, ஆமாண்ணா, சாதத்தை சாப்பிடும் பொழுது சாப்பிடுகின்ற பொழுது அந்த தாயாருக்கு தேவாமிரம் மாதிரி இருக்குமா? தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா? எனக்கு அப்படியே தின்ற மாதிரி இருக்கும்யா. சாப்பாடு தானே. ஐயோ கரெக்டா சொல்லிட்டீல. அது பொழுது என்னண்ணா? அப்படியே பிள்ளைலாம் அப்படியே கவலைப்பட்டாங்க பாருங்க. சரி என்ன? அப்புறம் அப்படியே திருக்கண்டி அப்படியே மலை நம்பிய வந்து அப்படியே வணங்கி கொண்டிருக்கிறான். அப்படியே அழகா சாமியை கும்பிடுதாவே. ஐயா நான் கோயில்ல என்ன அழகா பூஜை செஞ்சுட்டு இருக்கிறேன். பரம்பரையா நாங்க தானையா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தை வேணும்னு சொல்லி அப்படியே வணங்கி கேட்கிறாங்க, கேட்கின்றார்கள். அப்புறம் சரி என்ன? அப்படியே திருக்கரங்கொல்லி ஆமாண்ணா, அப்படியே திருமண நம்பிட அருள்னாலே சரி அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை கிடைத்தது. அழகான ஆம்பளை பிள்ளை வந்து கிடைச்சிக்கிட்டு ஏன்னா என்னண்ணா தெய்வத்தை நம்பி என்ன காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரிதான்ப்பா. எப்பேற்பட்ட காரியத்தை ஆரம்பித்தாலும் சரிதான், அது வெற்றிகரமா தான் முடியும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். சரி, தெய்வத்தை நம்பி என்ன காரியத்தை ஆரம்பித்தாலும் நல்லபடியா தான் முடியும், கண்டிப்பாக நடக்கும். அவ்வளவு என்னண்ணா அழகான ஆண் குழந்தை கிடைச்சு பாருங்க கிடைக்கின்றது. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் கொடுக்காங்க? அப்படியே குண்டல வாசகன் சரி அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அப்படி என்ன? அப்படி பேரை கொடுத்து சரி என்ன? பிள்ளையை எப்படி வளர்த்து வருகிறார் என்றால் எப்படி என்ன வளர்த்து வருகின்றார்? அங்கே பேருமிட்டு பிறகுலமாய் பேருமிட்டு பிறகுலமாய் பிள்ளை தன்னை வளர்த்து வரார், பிள்ளை தன்னை வளர்த்து அங்கே வெறமிட்டு பிறகுலமாய் வெறமிட்டு பிறகுலமாய் பிள்ளை தன்னை வளர்த்து வரார், பிள்ளை தன்னை வளர்த்து தாலாட்டி ரோராட்டி தாலாட்டி ரோராட்டி ரோராட்டி தான் வளர்த்தார் குழந்தையலி, தான் வளர்த்தார் குழந்தையலி தாலாட்டி ரோராட்டி தாலாட்டி ரோராட்டி ரோராட்டி தான் வளர்த்தார் குழந்தையதை, தான் வளர்த்தார் குழந்தையதை. அப்படியே என்னன்னா குண்டல வாசகனை சரி என்ன அழகாக தாலாட்டி ரோராட்டி சிறப்புடனே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அன்போடு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா குழந்தை அப்படியே நாள் ஒரு மேனியாக பொழுது ஒரு வண்ணமாக அப்படியே நாளுக்கெல்லாம் அப்படியே குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அழகாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே நம்பி சரி என்ன நாச்சருடைய அருளாலே ஆமண்ணா பிள்ளை அப்படியே சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கு, அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளரும் பொழுது என்னன்னா அங்கே ஒரு வயலி இரு வயலி ஒரு மூன்று நாளாகி நாலவெளி வயதினிலே நடைவுடையும் பாவனையும் குழந்தை நாளும் ஒரு வண்ணமாக பொழுது ஒரு மேனியாக ஒரு வயது இரு வயது ஒரு மூன்று நாளாகி நாளுக்கு நாள் வளர்ந்து நலமுடனே வளர்ந்து வரான்.
அப்பொழுது பார்த்தால் என்னாச்சு? அப்படியே குண்டல வாசகன் ஆமாண்ணா. நாள் ஒரு மேனியாக பொழுது ஒரு வண்ணமாக அப்படியே நாளுக்கு நான் வளர்ந்து அப்படியே 4 வயதாகி அழகா நடந்து ஓடி விளையாடி கொண்டிருக்கிறான். அழகா நடந்துட்டு விளையாட்டி கொண்டிருக்கிறானா? அப்படி பொழுது என்னண்ணா? 5 வயசு உடனே சரி, குழந்தை அப்படியே பள்ளியிலே சேர்க்கணுமே, அப்படியே பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அல்லவா? அப்படியே பள்ளியிலே சேர்த்தார்கள். அப்படியே சேர்க்கின்றார்கள். அதான்ப்பா இளமையிலே கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியாண்ணா? அப்படி பொழுது சரி. நம்ம தாத்தாக்கள காலத்துலலாம் ஆமாண்ணா. 5 வயசு சரி 7 வயசுலாம் பள்ளியிலே சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்களா? அந்த காலம் என்னண்ணா? இப்ப மாதிரி பேனா, சரி, பென்சிலு, ஆமா, நோட்டு, சரி, புக்கு, பேக்லாம் அந்த காலம் கிடையாது. அப்ப எப்படியா நம்ம பெரியவங்க எல்லாம் எழுதி படிச்சிருப்பாங்க? விரலாலே சரி, பூமியில தான் ஆனா ஆனா ஆமானாலே எழுதி படிச்சுக்காங்க அப்படின்னு எழுதி படிச்சிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா பண ஓலையில சரி எழுத்தாணி வச்சு எழுதி படிச்சுக்காங்க. எழுத்தாணி வச்சு அப்படி எழுதிருக்காங்க. அதான் இந்த காலம். இந்த காலம் எப்படி? அப்படியே 2.5 வயசுலயே குழந்தைங்க அழகா இங்கிலீஷ் பேசும். எப்படி பேசுவாங்க? டாடி, மம்மி, தாடி, என்ன அம்மி. ஓ, என்ன அம்மியா? ஐயா, அப்போ ஒரு வீட்லயும் அம்மி கிடையாது. என்ன ஆச்சு? எல்லா வீட்லயும் மிக்ஸிக்கு மாறிட்டாங்க ஐயா. வரும்போதுதான் வீட்டுல மிக்ஸி காயில் வெயிட்டு இல்லப்பா டாடி மம்மிங்கிறதையும் சுருக்கிட்டாங்களா? அதையும் ஐயா சுருக்கி விட்டாங்க. ஆமா. எப்படி? டாட் மம் அப்பட் அப்படியா? குண்டல வாசகன் அப்படியே பள்ளியில சேர்த்த உடனே எப்படி படித்து வருகிறான் என்றால், குண்டல வாசகன் எப்படி என்ன படித்து வருகின்றான்? அங்கே அரிஜவழி என்னை வீடா ஆனந்த கொண்டை வேந்தல் எஞ்சவழி குளிப்பெருக்கள் பாடித்தான் பாடம் முடித்தான் அவன் பாடித்தான் பாடம் முடித்தான். அரிஜுவடி என்னை பெய்தா ஆனந்த கொன்றை வேந்தன் என் சுவடி குறிப்பட்டுக்கள் பாடம் அவன் படித்தான் பாடம் முடித்தான். மல்லடர் வேச்சலம்ப தொழில் நோக்கு வித்தை குரலி வித்தை ஒட்டி வித்தை எல்லாம் படித்தான் பாடம் முடித்தான் அவன் படித்தான் பாடம் முடித்தான். மல்லடர் வீசலம்ப தொழில் நோக்கு வித்தை குரலி வித்தை போட்டு வித்தை எல்லாம் படித்தான் பாடம் முட்டித்தான் அவன் படித்தான் பாடம் முட்டித்தான். அப்படியே அப்படியே குண்டல வாசகன் சரிண்ணா அப்படியே சிறப்புடனே கல்விகளாம் கற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படியே அழகாக படித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பதான் தொழில்நுட்பம் என்னன்னா தினமும் அப்படியே கோயில பூஜை முடிச்ச உடனே அப்படியே பூஜை முடிச்சு சரி நடை அடைச்சிட்டு அப்படியே ஐயா சங்கிலி போதல கையெல்லாம் சாவியை கொடுத்துட்டு போவாரு. ஆமா, அவர் தானே பொறுப்பு. அவர் தான் கட்டும் கவனமா இருக்கிறார். அவர் தானே காவக்காரரு. அப்புறம் மறுநாளைக்கு சரிண்ணா அப்படியே சங்கிலி போதல கையெல்லாம் சாவி வாங்கணும். ஆமா ஐயா சாவியை கொடுங்க. கொண்டாங்க ஐயா. அப்படியே சாவி வாங்கி மறுநாள் நடையை திறந்து கோயிலோடய பூஜை முடிச்சுட்டு அப்படியே போகும்போது ஐயாட தான் சாவியை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே தொழு நம்பி அப்படியே சிறப்பா பூஜைகள் செய்வாரா? அப்படி அழகா பூஜை செய்வாரு. எப்படி செய்வாரு? சரி என்ன எப்படி தெரியுமா? எப்படி என்ன? அங்கே கையாலே பூவெடுத்தால் காம்பளிக்கு போகும் அன்று விரலாலே பூவெடுத்தால் எம்பி வீடும் என்று சொல்லி அருள்மிகு சங்கிலிபுரத்தருடைய ஆலயத்திற்கு நியமித மாலை சார்த்தும் பக்தர்கள் நியமித மாலை உடனடியாக கொண்டிருமாறு உங்களை விழா கமிஷனராக மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். சங்கிலிபுரத்தாருக்கு நியமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நியமித மாலை கொண்டிருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அங்கே தங்க நல்ல சுரண்டி கொண்டு தங்க நல்ல சுரண்டி கொண்டு தங்கதலி பூவெடுத்தார் தங்கதலி பூவெடுத்தார் அங்கே கையாலே பூவெடுத்தால் காம்பளிக்கு போகும் என்று விரலாலே பூவெடுத்தால் வெம்பி விடும் என்று சொல்லி தங்க நல்ல சுரட்டி கொண்டு அவர் தங்க தள்ளி பூவெடுத்தார் பொண்ணு நல்ல சுரட்டி கொண்டு பொன்னதளி பூவெடுத்தார் அவர் பொன்னதளி பூவெடுத்தார். அப்பொழுது என்னன்னா அப்படியே தொழில்நுட்பம் அருள்மிகு ஐயா சங்கிலி புதத்தாருக்கு
நியமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நியமித மாலை கோயிலுக்கு கொண்டு வருமாறு உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். சங்கிலி புதத்தாருக்கு நியமித மாலை செலுத்தும் பக்தர்கள் உடனடியாக நியமித மாலை கோயிலுக்கு கொண்டு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அது மாதிரி அப்படியே கோவில் அழகா கழுகி மெழுகி சுத்தம் செய்து அழகா பூஜை படைப்பேற்றி சிறப்பா பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார். தொழு நம்பி அப்படியே சிறப்பா பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் ஒரு நாள் என்னன்னா அப்படியே ஏன்னா சாயந்தரம் தான் பூஜையை புறப்பட்டு வர்றாரு. ஆமா ஆமா வரும்பொழுது என்ன இந்த 6 மணி பூஜை நடக்கும் பார்த்தியா? ஆமா சாயங்காலம் கருக்கல் பூஜை. அப்பதான் பூஜை புறப்படும் பொழுது சரி என்ன அப்படியே குண்டல வாசகன் என்ன செய்கின்றான்? பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டை பார்த்து வந்துட்டான். அதனாலே என்ன பண்றான்? அப்பா என்ன நானும் பூஜைக்கு வருவேன், நானும் உங்க கூட வரவேன்ப்பா, கோயிலுக்கு வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. உடனே நான் வாரேன்ப்பா. எப்பா நான் போற இடம் வந்து என்னப்பா துஷ்ட தேவதைகள், அப்படியா? அதாவது பய பக்தியோட போனோம். சரி அது நீங்க வரக்கூடாதுப்பா. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வருவேன் கண்டிப்பா. நீ வேண்டான்னு சொல்லி என்ன ஏன்னா பையன் இப்போ 5 வயசுல பள்ளியில சேர்த்துருக்கு. ஆமா அதுக்குள்ள நீ என்ன வர வேண்டாம்னு சொல்லி சரி மனைவியை பார்த்து நீ பிள்ளையை பிடிச்சிக்கோ, ஆஹா நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். என்னைய கூட்டிட்டு போகலாம், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதான் நம்ம ஆளுக்கு அப்புறம் அப்படி போகாத ஆளுக்கு தானே பின்னால் இருக்கவா அந்த கேஸ் தான். ஆமாம் எங்கேயும் ஒரு பொருள் வாங்கிக்கிட்டுனா கோயிலுக்கு. சரி கோயிலுக்கு மட்டும் எங்கே போனாலும் பள்ளி எடுத்து போக மாட்டாங்க. ஆமாம் பள்ளியோடத்தை கட்ட அடிச்சிருந்தது. ஆமாம் அப்படி அடிச்சு கை நாட்டு போகிறதுக்கும் அங்கே ஆஃபீஸுக்கு போனாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி தான் வைக்கணும். என்ன கையை கிடுக்கிடுன்னு ஆடுதா? ஆமாம் ஆள் நாளும் அப்படி தான் பிறத்திருக்குது, உதருது அப்படியே. ஆமாம் அதுக்குள்ளது என்னண்ணா அதனை நாளும் என்ன வேணாலும் செய்யலாம். சரி ஆமாம் இதை எப்படிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதையும் கூட சேர்த்துட்டீங்கள. இவர் தொழில் அதிபர் தான், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்தனால அவர் சேர்த்துட்டேன். அவர் பெரிய ஆள். ஆமாம் ஆமாம் அவர் டைம் பாஸ்க்கு நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. ஏன்னா எங்களோட பதிவாரக்கூடிய ஆளுக்கு கோயில் கூட இதே மாதிரி பெருத்த கூட இன்னைக்கு அங்கே அவர் சாமியாட போயிட்டாரு. அங்கே கண்டிப்பாக நான் கோமரத்தார் அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி அது போல பெரிய தொழிலதிபரை கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு நேரப்போக்கு. ஆமாம் ஆமாம் பிஸ்னஸ் மேன். அதனால் அவர்தான் மற்ற மூணையும் தான் சொன்னேன். சரி சரி இந்த மூணை வச்சு என்னத்தெல்லாம் சாதிக்கலாம். ஆமாம் ஏ இல்லை நீங்கள் கோடீஸ்வரன்டா, ஐயாவுடைய ஆலயத்தில் இருக்கோம், நீங்களாம் கோடீஸ்வரங்க தான். ஆமாம் இவங்கெல்லாம் தெரு கோடி ஈஸ்வரன். உங்களை விட பெரியவர் அவர். அப்படியா? பாருங்க பகவான் வரம் கொடுக்கும் போது சங்கிலி போது எப்படி வரம் கொடுத்தாரு? எப்படி எப்படி? எப்ப நீ என்ன தேடி வந்தனால ஆஹா நீ என்னிலும் பெரியவன், என்னிலும் பெரியவன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். தேடி வந்த என்னிலும் மட்டும் இல்ல என்ன உலகத்தே பெரியவன், 14 லோகத்திலும் நீதான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சரி என்ன அப்படி சங்கிலி பூதத்தாருக்கு பகவானே வரம் கொடுத்திருக்கிறார். பகவானே அப்படி ஒரு வரத்தை சங்கிலி பூதத்தாருக்கு கொடுத்திருக்காரு. அதனால என்ன மாப்பிள்ள அவர் வந்து பணத்துல தான் பெரியவர், குணத்துல கிடையாது. குணமும் பணமும் ஒண்ணு சேர்ந்தாடா சேர்ந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளது சரி வணக்கம் 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 வாருங்கள். அவங்களோட ரசிகர் அவர் என்னாச்சும் வந்து சபாஸ் வணக்கம். ஆமாம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 3 நாளா நம்ம கும்மிப்பாட்டுக்கு அங்கோடி பக்கம் ஒரு 1/2 மணி தான் ஆட்டம் நடக்கும். ஆமாம் நம்மளை படிக்க சொல்லி ஆடுதாரு. ஏன்னா இப்போ பாருங்க கலர் கலராக வந்தால் தான் ரசிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பியா செல்லில் பார்க்கும்போது கலர் கலராக பார்த்தா தான் ரசிப்போம். கலர் கலராக அப்பேற்பட்ட காலத்துலையும் எங்களுடைய பாட்டுக்கு ரசிகராக இருந்து சரி இப்போ 3 நாளா இப்போ 5வது நேரத்து பாட்டு நடந்துட்டு இருக்கு. சரி அழகாக அந்த பாட்டை படிக்கன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா டான்ஸ் ஆடி சரி ஏன்னா கலையில் நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கலாம். ஆமாம் ஆமாம் அது பக்தி பாடல் தான் சரிதான். சரி அதுக்காக திரைப்பட பாடல் மட்டும் இல்லை, என்ன பக்தி பாடலில் நல்ல பாட்டை படிக்கும் அழகாக உடலை அசைச்சு ஆடலாம். ஆமாம் ஆடலாமே. அந்த ரசிகர் அவர்கள் சரி என்ன நல்லா நமக்கு ஆஹா இப்பொழுது 100 லட்சமாக முடிச்சாங்க. ஆமாண்ணா இந்த நிலையில் நம்ம தேடி குளிச்சு வச்சேன்ல சரி கணேசன் அவர்கள் ஆஹா நம்ம வில்லிசை பாராட்டி சரி வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆமாண்ணா நமக்கு 100 லட்சமாக முடிச்சாங்க. அப்படி என்ன அதே செல்வச்சிமான் என்னண்ணா தேடி குளிர்ப்பு சரி கணேசன் வில்லிசை பாராட்டி வாழ்த்துக்கள் சரி அதே செல்வச்சிமான் என்றால் என்னண்ணா அதனாலே தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள் எவ்வாறாக அவர்கள் தங்க ரயிலை ஏறி தனி கோடி சந்தாரான தனி கோடி சந்தாரான தருமதுரை